Hey, this is Bhuvi. Leftover சப்பாத்தி மாவில் சப்பாத்தி இதில் உங்களுக்கு வந்துட்டு பப்ஸ் ரெசிபி எக் பப்ஸ் ரெசிபி பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டு 2 முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒரு வெங்காயம் 2 பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வேக வச்ச உருளைக்கிழங்கு அப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு எல்லாமே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், பெப்பர் பவுடர், மஞ்சத்தூள் எல்லாமே 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சோண்டு சாட் மசாலா போட்டுக்கிட்டேன். நான் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவருக்காக சாட் மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம சப்பாத்திக்கு எப்போவுமே நம்ம திரட்டி வைப்போம்ல அந்த மாதிரி திரட்டி வச்சு லைனாக ஒரு 8 சப்பாத்தி போல் மிச்சமாக இருந்தது. இது வந்து மாவு காஞ்சி போயிட்டதுனால அது மேலே அப்படி இருக்குது, அது வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா, இது நம்ம ஒரு வாட்டி நல்லா திரட்டிக்கோங்க. ஒரு கொஞ்சம் எதுவாக ஈவனாக திரட்டிட்டு அதுக்கப்புறமா கத்தி வச்சு கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு 6 பீசஸ் போல் வந்துச்சு. அதை நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி உருட்டுக்கட்டை வச்சு தேய்ச்சிட்டு அது மேலே நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா வச்சுட்டு ஒரு எக்கு வச்சுட்டு சுற்றி வந்துட்டு மாவுலேயே தண்ணி கொஞ்சம் கலந்து நம்ம பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சு அதை நான் வந்து எட்ஜஸ் மட்டும் ஒட்டிட்டு எப்போதும் போல் பப்ஸ் ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டேன் நான். நீங்கள் வந்துட்டு இதை ரோல்ஸ் மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை போண்டா மாதிரி பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. பப்ஸு சூப்பராக இருந்ததுங்க. கடை பப்ஸ் அளவுக்கு இல்லை, வீட்டு பப்ஸ் எப்படி இருக்குமோ வீட்டில் செஞ்சால் ஒரு ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவங்க வந்துட்டு பேக்கரி இதில் மிஷினில் ஓவனில் ஓடிஜியில் வச்சு பண்ணுவாங்க, நமக்கு அந்த இது இல்லை. அதனால் ஆனால் ஓரளவுக்கு நான் அதை மேட்ச் பண்ணுற அளவுக்கு கொண்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் மாவு பிசைகிறப்பயே பட்டரு நெய் இதெல்லாம் போட்டு நேத்தி சப்பாத்தி நான் பிசைஞ்சிட்டதுனால எனக்கு வந்துட்டு டோ சாஃப்டாக இருந்தது. ஸோ எனக்கு ஃபீல் வந்துட்டு பப்ஸு சாப்பிட்ற மாதிரியான ஃபீல் தான் இருந்துச்சு. உள்ளே வதக்கிட்டுலாம் நம்ம பண்ணல, ஃப்ரெஷ்ஷாக அரிஞ்சு எல்லாமே பண்ணிவிட்டு இன்சைடு வந்து எக்கு வச்சு ஸ்டஃப் பண்ணி நான் இதை வந்துட்டு பப்ஸ் ரெடி பண்ணிட்டேன். இது எப்படி இருக்கு பாருங்கள், கட் பண்ணியும் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. நல்லா இருந்தது. சாஸ் வச்சுட்டு தொட்டு சாப்பிட்டாச்சு. ஓகே, பாய் பாய், see you later.